ஸ்கந்த புராணம் தொடர்கிறது. தேவியின் விருப்பப்படி ஈசன் முதலில் ஏகாதச ருத்ரர்களுக்கு உணர்வு வரும்படி செய்தார். ஞானத்தாலும் இறைவனுடைய திருவிளையாட்டை நினைத்து அசைவன்றி கிடக்கும் சகல ஜீவராசிகளுக்கும் உணர்வு வர எம்பெருமானை பூஜிக்க எண்ணினர். சூரிய சந்திரர்கள் செயலற்று கிடந்ததால் எங்கும் இருள் பரவியிருந்தது. அவர்கள் பூவுலகிலே திருவிடை மருதூர் என்னும் புண்ணிய ஸ்தலத்தை அடைந்தார்கள். எங்கும் இருள் சூழ்ந்து கிடந்தமையால் அது இரவு பொழுது என்று எண்ணி இறைவனை விதிப்படி ஆராதிக்கலானார்கள். சிவாகம விதிப்படி 4 ஜாமங்களிலும் இறைவனுக்கு அபிஷேகம் முதலானது செய்து பக்தியோடு வழிபட்டார்கள். அவர்களுடைய பூஜையிலே மகிழ்ந்து இறைவன் அவர்களுக்கு தரிசனம் தந்து அவர்கள் வேண்டும் வரம் யாதென கேட்டார். உணர்வின்றி கிடக்கும் ஜீவராசிகளுக்கு உணர்வு வரச் செய்யுமாறு அவர்கள் வேண்டினர். ஈசனும் அவ்வாறே அனைவரையும் எழுப்பி தங்கள் காரியங்களை கவனிக்குமாறு செய்தார். எல்லா ஜீவராசிகளும் உறக்கத்திலிருந்து எழுவது போன்று எழுந்தன. ஈசன் ருத்ரர்களை பார்த்து மேலும் அவர்கள் வரங்கள் வேண்டினால் தருவதாக கூறினார். அவர்களும் இறைவனை வணங்கி, மகேஸ்வரா, தங்களுடைய திருவடிகளை 4 ஜாமங்களிலும் நாங்கள் வழிபட்டு அளவற்ற ஆனந்தமடைந்தோம். இவ்வாறு இரவு பொழுதிலே 4 ஜாமங்களிலும் தங்களை பக்தியுடன் ஆராதிப்பவர்களுக்கு மாசி மாதத்து கிருஷ்ணபட்சத்து சதுர்தசி திதியாகிய சிவராத்திரியன்று தங்களை பூஜிப்பவர்கள் அடையும் பலனை தர வேண்டும் என்று வேண்டினார்கள். இறைவனும் அவ்வாறே அருளி மறைந்தார். இறைவன் செயலின்றி இருந்த சிறிது காலத்திலே தேவர்கள் முதலானோர் உணர்வின்றி இருந்ததால் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட கர்மானுஷ்டங்கள் நடைபெறாது நின்றன. அதனால் ஏற்படும் தோஷம் தங்களை பீடிக்குமே என்று பிரம்மன் முதலானோர் வருந்தினார்கள். அவர்கள் கைலாயங்கிரி சென்று இறைவனை தரிசித்து தங்களுடைய பயத்தை எடுத்துச் சொன்னார்கள். ஈசன் அவர்களை அன்புடன் நோக்கி, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உணர்வின்றி மயக்கத்தில் இருந்த காலத்தில் கர்மாக்கள் தடைப்பட்டதால் ஏற்படும் தோஷம் உங்களை பற்றாது. அத்தகைய ஒரு நிலை தோன்றுவதற்கு தேவியே காரணமாக இருந்தாள். ஆகவே அத்தோஷங்கள் அவளையே அடையும் என்று சொல்லிவிட்டார். தேவர்களிடம் இறைவன் கூறிய செய்தி அருகிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த தேவியின் மனத்திலே வருத்தத்தை உண்டாக்கியது. எம்பெருமானை பணித்து, சுவாமி, உயிர்களை பற்றிய தோஷங்கள் யாவும் என்னையே அடையும் என்று கூறினீர்கள், அதன் காரணம் என்ன? ஈசன் அவளை பார்த்து, தேவி, என் எதிரில் உன்னை வியந்து பாராட்டி கொண்டாய். அதனால் கோபம் அடைந்த நான் நீ நினைப்பது தவறு என்பதை உனக்கு காட்ட உயிர்களின் உணர்வை மயங்கச் செய்து பின்னர் அவர்களை எழுப்பினேன். அதனால் அந்த உயிர்களுக்கு சேர வேண்டிய தோஷங்கள் உன்னை அடைவதே பொருந்தும். மேலும் சகல உயிர்களுக்கும் நீ தாயாக விளங்குகிறாய். ஆகவே உன்னால் தான் அந்த பாவத்தை தாங்க முடியும். அதை நீ சுமந்துதான் ஆக வேண்டும் என்று கூறிவிட்டார். இறைவனுடைய வார்த்தைகளால் மேலும் வருந்திய தேவி அவரை வணங்கினாள். சுவாமி, அடியேன் அறியாமையால் செய்த பிழையை தாங்கள் பொறுக்க வேண்டும். பேதைமையால் நான் தேடிக்கொண்ட தோஷம் என்னை விட்டு தீங்குவதற்கான மார்க்கத்தை நீங்கள் அருள வேண்டும். தேவி, நீ காலந்தி என்னும் நதியில் ஒரு சங்கின் உரு எடுத்து என்னை குறித்து தவம் செய்து வா. தட்சன் அங்கு வந்து உன்னை கண்டு எடுப்பான். அப்போது நீ ஒரு குழந்தையின் உருவாகி அவனிடம் வளர்ந்து வா. திருமண வயது பூர்த்தியான பின் பக்தியோடு என்னை குறித்து தவம் செய். உரிய காலம் வந்ததும் நான் வந்து உன்னை மணந்து கைலாயம் அழைத்து செல்வேன் என்றார் சிவபெருமான். நாயகனை விட்டு பிரிய நேரிட்டதே என்ற வருத்தம் தாளாது கண்கள் நீரை பெருக்கி தேவி இறைவனை வலம் வந்து வணங்கி விடைபெற்று புறப்பட்டார். பூலோகத்திலே யமுனை என்ற பெயரில் பிரவாகித்து ஓடும் காலந்தி நதியின் கரையை அடைந்தாள். அங்கே ஓர் மடுவில் மலர்ந்திருந்த தாமரை மலரில் சங்கின் உருக்கொண்டு சயனித்தவாறு இறைவனை குறித்து பஞ்சாட்சரம் ஜபித்து வரலானாள். மாசி மகம் புண்ணிய தீர்த்த ஸ்தானத்திற்கு மிகவும் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றைய தினம் யமுனா நதியிலே நீராடுபவர்கள் அளவற்ற பாக்கியங்களை அடைவர். மாசி மகத்தன்று யமுனையில் நீராட தட்சன் விரும்பினான். தன்னுடைய மனைவி வேதவல்லியோடும் மற்றும் தன்னை சேர்ந்தவர்களோடும் அவன் யமுனையின் நீராட புறப்பட்டான். பிரம்மனும் முனிவர்களும் அவனுக்கு ஆட்சிகள் பல கூறி அனுப்பி வைத்தார்கள். யமுனையை அடைந்த தட்சன் மனைவியோடு நீராடி அதன் கரையிலே இறைவனை பக்தியோடு வழிபட்டான். வந்த காரியத்தை முடித்து கொண்டு அவர்கள் புறப்பட்ட போது தட்சனுடைய கவனம் மடுவிலே மலர்ந்திருந்த தாமரை மலர்களால் ஈர்க்கப்பட்டது.
நடுநாயமாக மலர்ந்திருந்த தாமரை மலர் ஒன்றிலே அழகிய வெண்சங்கு ஒன்று இருப்பதை கண்டான். மலரிலே மலர்ந்திருந்த சங்கு இறைவனின் ஆராதனைக்கு பெரிதும் பயன்படும் என்று தட்சன் மடுவிலே இறங்கி மலரை நெருங்கி சங்கை கையில் எடுத்தான். அடுத்த க்ஷணம் தட்சன் கையில் இருந்த சங்கு அழகிய பெண் குழந்தையாக தவழ்ந்தது. அவன் அடைந்த ஆச்சரியத்திற்கு ஓர் அளவில்லை. ஞான திருஷ்டியால் சிவபெருமான் முன்னர் வரம் அளித்தபடி இறைவி அவனுக்கு குழந்தையை வந்து தோன்றியிருக்கிறாள் என்பதை அறிந்தான். கண்கள் ஆனந்த பாஷ்யத்தை கொட்ட குழந்தையை முகத்தோடு முகம் வைத்து அணைத்து மகிழ்ந்தான். அருகில் இருந்த மனைவியை அழைத்து, வேதவல்லி, இறைவியே நமக்கு குழந்தையாக தோன்றியிருக்கிறாள், நாம் என்ன பாக்கியம் செய்தோம் என்று குழந்தையை அவனிடம் கொடுத்தான். வேதவல்லி குழந்தையை சந்தோஷத்தோடு பெற்று உச்சி முகத்திலே மார்பிலே சேர்த்து அணைத்து மகிழ்ந்தாள். அவளுடைய ஸ்தனங்களிலிருந்து பால் பீரிட்டது. குழந்தைக்கு ஸ்தன்யபானம் செய்து வைத்தாள். வந்திருப்பவர்கள் எல்லோரும் அவளை கொண்டாடினார்கள். தேவர்கள் தட்சனுடைய அரண்மனைக்கு வந்து குழந்தையை தரிசித்து சென்றார்கள். தட்ச புத்திரியாக அவதரித்த தேவி உமா என்ற பெயரில் அவன் அரண்மனையில் வளர்ந்து வரலானாள். அவளுக்கு திருமண வயது நிரம்பியது. ஈசன் முன்பு தெரிவித்தவாறு இறைவனை குறித்து தவம் செய்து அவரையே மணக்க விரும்பினாள். தாய் தந்தையரிடம் தன்னுடைய விருப்பத்தை எடுத்துச் சொல்லி தவம் செய்வதற்கு ஏற்றதோர் மாடத்தை அமைத்து தருமாறு கேட்டாள். மகளுடைய விருப்பத்தை கேட்டு தட்சனும் வேதவல்லியும் ஆனந்தப்பட்டார்கள். இந்த வயதிலேயே உமாவுக்கு இறைவனை பற்றிய சிந்தனை உண்டாயிற்றே என மகிழ்ந்தார்கள். நகருக்கு வெளியே ஒரு தனியிடத்தில் பெண்ணுக்கான அழகிய மாடம் அமைத்து தந்தான் தட்சன். அவளுக்கு உதவிய பல பெண்களையும் அங்கே இருக்கச் செய்தான். தந்தையையும் தாயையும் வலம் வந்து வணங்கி அவர்களுடைய திருவடிகளை ஸ்பரிசித்து கண்களில் ஊற்றுக்கொண்டு உமாதேவி தவம் செய்ய புறப்பட்டு விட்டாள். 5 வயது நிரம்பிய மகள் இறைவனை குறித்து தவம் செய்ய புறப்பட்டது வேதவல்லிக்கு அதிக ஆச்சரியத்தை கொடுத்தது. கணவனை நீங்கி, நாதா, இந்த வயதிலே ஈசனை குறித்து தவம் செய்து அவரையே நாயகனாக அடைய வேண்டும் என்ற எண்ணம் இவளுக்கு எப்படி ஏற்பட்டது? வேதவல்லி, முன்பு நான் மானசரோவரில் தவம் செய்து சிவனுடைய தரிசனம் பெற்றபோது அவரிடம் இறைவி எனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்றும் அவளை நான் அவருக்கு மனம் செய்து தர வேண்டும் என்று வரம் கேட்டேன். ஈஸ்வரனும் அருள் செய்தார். என் விருப்பம் நிறைவேற இறைவன் எனக்கு கொடுத்த வரத்தை நிறைவேற்றவே தேவி காலந்தி மடுவிலே சங்காக தோன்றி என்னை கவர்ந்து பின்னர் குழந்தையானாள். உமாவை சாதாரண குழந்தை என்று எண்ணாதே என்றான் தட்சன். உமாதேவி சேடிகளுடனும் மாடத்திலே தங்கி ஈசனை குறித்து மிகவும் பக்தியோடு தவம் செய்து வரலானாள். அவளுடைய சிந்தனை முழுவதும் சிவனை பற்றியதாகவே இருந்தது. தட்சபுரிக்கு வெளியே அழகிய மாடத்தில் உமாதேவி ஈஸ்வரனை குறித்து தவம் செய்தாள். நியம நிஷ்டைகளிலிருந்து சிறிதும் வழுவாத அவள் செய்து வந்த தவம் சிவபெருமானுக்கு திருப்தியை அளித்தது. அவளுக்கு அருள் புரிய எண்ணம் கொண்டு ஒரு அந்தன பிரம்மச்சாரியாக வேடம் பூண்டு அவள் இருப்பிடத்தை அடைந்தார். நெற்றியிலே விபூதி பூசி பிரம்மச்சாரி கோலத்தில் வந்த அந்தணரை பார்த்த செடிகள் யாரோ சிவனடியார் வந்திருக்கிறார் என நினைத்து அவரை உமாதேவியிடம் அழைத்துச் சென்றனர். அம்மா, சிவனடியார் ஒருவர் உங்களை காண வந்திருக்கிறார். இறைவன் அடியார் வந்திருப்பதை கேட்டது உமாதேவி வெளிப்பட்டு, சுவாமி, அடியாள் இருப்பிடம் தேடி வந்த காரணம் என்ன? அழகி சிறந்து விளங்கும் பெண்ணே, நான் இங்கே வந்திருப்பது ஒரு காரியம் கருதியே. அதை சொன்னால் நீ நிறைவேற்றி தருவாயோ? சுவாமி, சிவனடியார் என்பதால் தங்களிடம் எனக்கு உள்ள மதிப்பு அதிகமாகிறது. என்னால் செய்யக்கூடிய எந்த காரியத்தையும் செய்து தருவேன். பெண்ணே, உன் அழகை பற்றி கேள்விப்பட்டேன். அது முதல் உன்னை மணக்க வேண்டுமென்ற ஆசை ஏற்பட்டுவிட்டது. உன்னை மணந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்திலே தான் நான் இங்கு வந்துள்ளேன். அந்த வார்த்தைகளை கேட்டதும் உமாதேவி திடுக்கிட்டு மனம் பதபதைத்து சிவசிவா என்று சொல்லிக்கொண்டே காதுகளை மூடிக்கொண்டாள். சுவாமி, தாங்கள் இவ்வாறு கூறுவது சரியில்லை. சகலரும் போற்றி விளங்கும் சிவபெருமானையே நாயகனாக அடைய வேண்டும் என்ற தவம் இருந்து வருகிறேன் என்றாள். ஈசன் மெல்ல நகைத்து, பெண்ணே, அச்சிவபெருமானை ஞானிகளாலும் பார்க்க முடியாதே. உன் விஷயத்தில் அது எவ்வாறு நடக்கும்? அவர் வந்து உன்னை மனம் புரிந்து செல்வார் என்று நினைத்து வீணாக உடலை வருத்தி கொள்ளாதே என்றார். சுவாமி, என் மனநிலை புரியாது பேசுகிறீர்கள். அவரையே அன்று வேறு எவரையும் மணப்பதில்லை என்று உறுதி கொண்டிருக்கிறேன். என் லட்சியம் நிறைவேறும் வரையில் நான் தவம் செய்வேன். தாங்கள் கூறியவாறு அவர் வராவிடில் தவம் செய்தே என் உயிரை தியாகம் புரிந்து கொள்வேனே தவிர இன்னொருவரை மணக்க சம்மதிக்க மாட்டேன். இது நிச்சயம். தயவுசெய்து இனி தாங்கள் போய் வரலாம். இங்கே இருக்க வேண்டாம்.
என்று சிறிது கோபத்துடனே கூறினாள். இறைவன் அவள் மன உறுதியைக் கண்டு மகிழ்ந்து அவளுக்கு மட்டும் தெரியுமாறு தன்னுடைய சொரூபத்தை காட்டி அருளினார். அவருடைய திவ்ய சொரூபத்தை கண்ட உமாதேவி மெய்சிலிர்த்து அவருடைய திருவடிகளிலே விழுந்து வணங்கினாள். சுவாமி, தங்களை யாரென்று தெரியாமல் அந்தன பிரம்மச்சாரியாக எண்ணி கடுமையாக பேசிவிட்டேன். என் பிழவையை மன்னித்துக் கொடுங்கள். உமாதேவி, நீ கவலைப்படாதே. என்னிடம் நீ பிழை ஏதும் செய்யவில்லை. உன் மன உறுதியைக் கண்டு நான் சந்தோஷம் அடைகிறேன் என்றார் ஈஸ்வரி. தொடரும். நன்றி, வணக்கம்.